ஜோதி ஜோதி ஒரு நிமிஷம். அழாத ஜோதி. பாத்தீங்களா அண்ணி, இந்த புடவைய நான் எப்படி அங்க கொண்டு போய் கொடுப்பேன்? தெரியுமா, எல்லாமே இவங்க செஞ்சதுதான். நீ உன் அக்காவை இந்த புடவைய கட்டக்கூடாதுன்னு சொன்னல, அதனால பாட்டி பண்ண வேலை தான் இது. அயன் பாக்ஸாலேயே இதில் ஓட்ட போட்டாங்க. அதை பார்த்ததும் என்னால் எதுவுமே கேட்க முடியல ஜோதி. நான் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊமை தானே. என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன் நீ அவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? தெரியல ஜோதி. எல்லாருமே நல்லவங்களா இருந்தாலும் நாடு தாங்காதோ என்னவோ. நான் வாழ வந்தவ தானே, என் தலையெழுத்து அப்படி வாழ்ந்துதான் ஆகணும். அவங்கள மீறி என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. ஆனா நீ வாழ வேண்டியவ. எவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையை பார்த்துக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது. ஆனா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்காவது நீ வாய் திறந்து பேசினியே. இதை பாரு, நான் சொல்றத மனசுல வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா தேடிக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, நான் கிளம்புறேன். டைம் இருக்கா? டைம் அதிகமாயிட்டே இருக்குமா? ஆள் வரல பாருங்களேன். என்னைய அந்த பொண்ணை இன்னும் காணோம். மணி ஆயிட்டே இருக்கு. அதானே நாங்கெல்லாம் அறுப்பு இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறோம். நம்ம கிராமத்துக்கு நல்ல அறுவடை பண்ற விஷயமா பேசிட்டு இருக்கோம். எடுத்துறாதீங்கய்யா. அதுக்கு இல்லையா, என்ன சொல்ல வரோம்னா, யோ சும்மாரியா, சென்னையில இருந்து வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அதோ கார் வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்துருச்சு போல இருக்கு. வணக்கம். வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். ஏமா, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அவங்க நிலத்தை நீ தானே கேட்ட. பின்ன அவங்க வராம வேற யார் வருவா? பேசிக்கலாமா, முதல்ல நீ உட்காரு. கிள்ளி எரிஞ்சா நீ வந்துட்டியா? ஆமாண்டி, உன்னோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம். நீதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? உன் அண்ணன் குடும்பத்தையே ஓட்டிட்டேன். உன்னை ஓட்டுறதா கஷ்டம். பாப்போம் பாப்போம். ஆக வேண்டிய வேலையை பாருங்கயா. நீ நிரந்தரத்துக்கு சம்மதிச்சது நிஜம்தானம்மா? ஆமாண்ணே, நிஜம்தான். அதனால தானே நானே இங்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன, இந்த அம்மா கிரயம் பண்ணி கொடுக்க வேண்டியதா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா. அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிச்சிச்சு, வாங்க போலாம். என்னங்க அதுக்குள்ள அவசரப்படுறாரு? இருமா, அவனுக்கு விஷயம் தெரியாம பேசுறான். அவங்க சில கண்டிஷன் போட்டுருக்காங்க, அதுக்கு கிஷாவும் சம்மதிச்சிருக்கு. அதனால இருங்கய்யா, நான் எங்க சம்மதிச்சேன்? ஏமா, நீ சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு கூட டெத் சர்டிஃபிகேட் கூட ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்ல? நான் என் லாயர் கிட்ட பேசிட்டேன். வேண்டாம், பின்னாடி பல பிரச்சனை வரும்னு சொல்றாரு. இதுல என்னமா பிரச்சனை இருக்கு? ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு செலவாகிற மொத்த பணத்தையும் ட்ரஸ்ட் பேர்ல பேங்க்ல போட வேண்டியதானே? இதுல என்ன பிரச்சனை? என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுமா? ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
அந்த ட்ரஸ்ட் பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுலயும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ட்ரஸ்டுக்கு பாரதிய ட்ரெஷரரா போடுறதுல தான் சிக்கல். எப்படி பேசுது பாருங்க பொண்ணு. ஆமா, மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. இதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறத நீயே சபையில விவரமா சொல்ல. நாளைக்கு நான் ஏதாவது செய்யணும்னா கூட இவங்க ஓகே பண்ணாதான் நான் பணமே எடுக்க முடியும். இவங்க ஓகே பண்ணாம பிரச்சனை பண்ணாங்கன்னா கரெக்ட் தான், நீ சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நீ பணத்தை ஆஸ்பத்திரியோட நலனுக்காக எடுத்தா நான் ஏன் வேணாம்னு சொல்ல போறேன்? அப்புறம் என்னம்மா? இவங்க வார்த்தைலாம் நான் நம்ப தயாரா இல்ல. இந்த பாருமா, பேப்பர்ல எழுதுற எழுத்தை விட வாய் வார்த்தையை தான் நாங்க பெருசா மதிப்போம். அதுக்காக நாங்க உயிரை விட தயாரா இருப்போம், தெரிஞ்சுக்க. பரவாயில்லைங்கய்யா, நம்ம ஊர் நடத்திய பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணா என்ன சொல்றாளோ நான் அதை அப்படியே செய்யறேன்னு உங்க முன்னாடி இப்பவே எழுதி கொடுத்துறேன், போதுமா? அப்புறம் என்னம்மா, இதுல என்ன சிக்கல் வரப்போகுது? அப்படி ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமாப்பா? அதானே, பாரதி அம்மாவும் நல்ல விஷயங்கிறதுனால நிலத்தை இலவசமா தரேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களை இதில் சேர்த்துக்கிட்ட தப்பு இல்லையா? குடும்பம் இதை பாருங்கண்ணே, உயிரோட இருக்கிற எங்க அண்ணன் உயிரோட இல்லைன்னு இவ கேட்டாங்கிறதுக்காக நீங்க வாங்கின டெத் சர்டிபிகேட் நீங்களே அவகிட்ட கொடுங்க. ஒழுங்கா ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. இந்த ஊருக்கு நல்லது பண்ணீங்கன்னா உங்களை அகிலாண்டேஸ்வரியை காப்பாத்துவாமா? இந்த கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன். அதனால என் புருஷனோட சண்டை வந்தா கூட பரவாயில்ல, என் குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே சகிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணுமா? உங்க குடும்பத்துல எந்த சண்டை சச்சரும் வரக்கூடாதுமா. இப்போ இப்போ சொல்லுங்க, பேங்க்ல மொத்த பணத்தையும் அவ எப்ப போட போறாரு? இதுக்கு நீ என்னம்மா சொல்ற? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கே, அதுக்கு பதில் தெரியாம நான் எப்படி இதுல இறங்குறது? கேளுமா, எதா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியிலே கேட்டுரு. நான் ஹாஸ்பிட்டல் கட்டினதுக்கு அப்புறம் இவங்க அண்ணனோ இல்ல அவரோட பொண்ணோ வந்து இது எங்க நிலம், எங்க கையெழுத்து இல்லாம எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு சட்டப்படி வந்து தடுத்து நிறுத்தினா என் மொத்த பணமும் போயிடுமே. ஹாஸ்பிட்டல் கட்டுறதும் பாதியிலே நின்னுடும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எவ்வளவு அழகா பேசுற நீ. என்ன மீறி அவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு கேரண்டி நான் தரேன். எப்படி தருவீங்க? இப்படிதான் அண்ணன் உயிரோட இருக்கும் போதே எங்க அண்ணன் உயிரோட இல்லைன்னு உங்ககிட்ட டெத் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சொத்துல பங்குதாரர் நானும் துளசியும் மட்டும்தான். இந்த சொத்துல எந்த முடிவு வேணாலும் எங்க அத்தை பாரதி எடுக்கலான்னு துளசி எழுதி கொடுத்த பவர் பத்திரம். இத படிக்க தெரிஞ்சவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அட்ஜுடிகேட் பண்ண பேப்பர். இந்தா. அம்மா, துளசி விஸ்வநாதன் பின்னாடி சைன் இருக்குமா? அவ போட்டோ இருக்கு, பாத்துக்கோ. உன்னுடைய ஆட்டம்லாம் இங்க நடக்காது. அண்ணன், அவளை மரியாதையா ஆஸ்பத்திரிய கட்ட சொல்லுங்க. என்னம்மா, என்னன்னு சொல்லு. நீ பாட்டுக்கு பேசாம இருந்தா? அட விஷயத்தை சொல்லுமா. மொத்த பணமும் நான் என்ன கையில வச்சிருக்கேன் உடனே இப்ப அக்கவுண்ட்ல போடுறதுக்கு? ஊருக்கு போய் நான் தகவல் கொடுக்குறேன். நம்பாதீங்க, மறுபடியும் உங்களெல்லாம் அலைய வைக்க நினைக்கிறா. தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியுமா நான் அலைய வைக்க தான் பாக்குறேன்னு? ஆமாடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதையாவது சொல்லி இங்க இருந்து இப்ப தப்பிக்க தானே பிளான் போடுற? அப்படியெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோமா. நாங்க அங்க வந்தோம்னா உன் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் இங்க வா அங்க பொண்ணு எங்களை அலைய விடுறதுக்கா? அதெல்லாம் நடக்காதுமா.
இப்பவே இங்கேயே முடிவு தெரிஞ்சாகணும். என்ன தெரிஞ்சாகணுங்கிறீங்க? பணத்தை பேங்க்ல எப்ப மொத்தமா போடுவ? ஹாஸ்பிட்டல் கட்ட மொத்தமா 1 கோடி ரூபாய் ஆகும். அவ்வளவு பணம் யார்கிட்டயும் ரொக்கமா இருக்காது. அப்படியே இருந்தாலும் கவர்மெண்ட் விடுமா? ஏன், இது அவங்களுக்கே தெரியுமே. மொத்தமா 1 கோடி ரூபாய் நான் போட்டேன்னா எப்படி வந்தது, ஏதா வந்ததுன்னு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துரும். அப்படி ரைடு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறது பாதியிலேயே நின்னுடும். என்னம்மா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? நாம ஆஸ்பத்திரி கட்டணும்னு பேசினபடி அதை விட ஆகாத கதையில இது நிறைய பேசிட்டு இருக்கு. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா சரிதானே. என்ன சிட்டில 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் பிடிச்சி இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள போட்டுட்டா இருக்காங்க. அதானே எல்லா ஊர்லயும் ஏகப்பட்ட ஆஸ்பத்திரி இருக்கு. அண்ணே நீங்க எல்லாம் பாவம். எது சொன்னாலும் அட ஆமா இல்ல அதானேன்னு பேச்செல்லாம் கேட்டு அப்படியே நம்பிடுவீங்க. அதனால தான் நானே நேர்ல வந்திருக்கேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. ட்ரஸ்டுக்கு பணம் கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு கணக்கு காமிக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இவளுக்கு இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டணுங்கிற எண்ணமே இல்ல. அதனாலதான் நானே கிளம்பி வந்திருக்கேன். அவளோட நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட பலிக்காது. இன்னைக்கு என்ன சாக்கு சொல்றாங்கிறத இப்ப பாத்துறேன். அதை அப்படி நாங்க விட்டுருவோம்? சாக்கு போக்கு சொல்லிட்டு போனா நாங்க விட்டுருவோமா? அதுக்காகத்தானே உங்க 2 பேரும் இங்க கூப்பிட்டுருக்கோம். கிருஷ்ணா, முடிவா நீ என்னதான் சொல்ற? மொத்தமா பணம் நான் போட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும். ஏம்மா அப்போ நீ எவ்வளவுதான் போடுறதா உத்தேசம்? ஒரு 20-25 தான் நான் போடுவேன். அதன 20-25 அண்ணே கரெக்டா எவ்வளவு போட போறாங்கறத சொல்லுங்க. ஏமா சரியா எவ்வளவு போடுறேன்னு சொல்லமா? ஒரு 20 லட்சம் போடுறேன். என்னது 20? அப்ப மீதி பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க கேளுங்க அண்ணே. மீதி நான் ஃபைனல்ஸ் ரெடி பண்ணுவேன், இல்ல எப்படியோ பண்றேன். ஆனா அப்புறமா தான் கொடுப்பேன். நம்ம கிட்ட பத்திரம் ரெடியா இருக்கா? இருக்குமா? அப்ப அவ சொல்றதெல்லாம் ஒண்ணு விடாம எழுதி எந்த தேதியில மீதி பணத்தை கொடுக்குறான்னு எழுதி வாங்குங்க. இல்லைன்னா ஜெகஜால கிளாடி நம்ப முடியாது. யாருப்பா இந்த கூட்டத்தில் படிச்சவங்க? அம்மா சொல்றதெல்லாம் வந்து எழுதுங்க. ஆர் தயாளனின் மகளான கிருஷ்ணாவான நான் இந்த கிராமத்தில் ஒரு பொதுநல ஆஸ்பத்திரி கட்டப் போகிறேன். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அந்த ட்ரஸ்டில் செக்ரட்டரியாக ஸ்ரீவித்யாவையும் சேர்மனாக கிருஷ்ணாவாகிய நானும் மற்றும் ட்ரெஷரராக பாரதி அவர்களையும் நியமிக்கிறேன். இந்த ட்ரஸ்டின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்போம். அனைவரின் ஒப்புதல் இல்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படி மீறி செய்தால் அவர்கள் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் என்று நான் உறுதி செய்கிறேன். இது சுயமாக என் சுய சிந்தனையுடன் எழுதி கொடுத்த ஒப்புதல் பத்திரம். இதுக்கு நம்ம ஊர்ல 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டுருங்க. இதுல எல்லா பக்கத்துலயும் கையெழுத்து போட சொல்லுங்க அண்ணே. அப்புறம் கையெழுத்த லேசா மாத்தி போட்டுட்டு பின்னாடி என் கையெழுத்தே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவா. அப்படியே அவகிட்ட இடது கை வரலையும் மறக்காம கை நாட்டு வாங்கிட்டீங்கன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஏன் ரேகை இல்லைன்னு சொல்ல முடியாது. கையெழுத்து போடு. நோ, நான் கையெழுத்து போட மாட்டேன். இது வரைக்கும் நீ என்ன வச்சு விளையாடிட்டு இருந்த? சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறது இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் கையெழுத்து போட மாட்டேன். இது பயங்கரமா சிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நான் கையெழுத்து போட மாட்டேன். என்னக்கா எப்படி சொல்றாங்க? அதாம்மா ஒன்றும் புரியலம்மா. நீ கையெழுத்து போடலைன்னா நாங்க ஊருக்கு போக உன்னை விட மாட்டோம். ஏமா அவர் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுமா? எல்லார் வேலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கானே. ஊர் கட்டுப்பாடை பத்தி தெரியும்ல? தெரியலன்னா தெரிஞ்சுக்க. கையெழுத்து போடாம ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா?
நான் என்ன உங்ககிட்ட கடனை பட்டிருக்கேன்? மிரட்டி எழுதி வாங்குறீங்க? அந்த அம்மா என்னடானா நான் கையெழுத்த மாத்தி போடுவேன்றாங்க. நான் என்ன ஃப்ராடா? அதுல என்ன சந்தேகம்? நீ ஃப்ராடு தான். நீ பேசுன நடக்கிறதே வேற. எத்தனை தடவை நீ என்ன குத்திருப்ப? நீ பல்ல புடுங்கின பாம்படி. ஒரு தடவை கட்டுப்பட்டதுக்கே இவ்வளவு பதற? நீ எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப? தெய்வம் நின்னு கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. சரி விடுமா, அவங்க சொன்ன மாதிரி கையெழுத்து போட போறியா இல்லையா? முடியாது. ஏன்? நானா விருப்பப்பட்டு தான் இதை செய்யணும்னு சொன்னேன். என்ன மிரட்டி எதையும் நீங்க சாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். யார மிரட்டுறீங்க? ராஜேஸ்வரியோட பொண்ணையா? உங்க எல்லாருக்கும் இப்ப நான் சொல்றேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிற ஐடியாவே இப்ப இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. நில்லுமா. இனிமே ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை வெட்டிடுவேன். மரியாதையா கையெடுத்து போடுற, இல்ல நீ ஊர் போய் சேர மாட்ட. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நாங்கெல்லாம் ஒரு முடிவோட தான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சோம். எங்களுக்கே ஆட்டம் காட்டுறியா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. என்ன பாக்குற? உட்காரு. என்ன கார்னர் பண்றீங்களா? நான் யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. என்னைய காலை வெட்டுவேங்கிறீங்க? உங்க எல்லாரையும் கிராமத்தோட உள்ள வைக்கிறேன் இல்லையான்னு பாருங்க. முடிஞ்சா செஞ்சு பாரு. முதல்ல இங்க வந்து உட்காரு. பேசாம உட்காரு. மாமா வந்து ஆமா, உட்காரு. கொஞ்சமா கிளம்பிட்டேன். உட்காருமா. உட்காரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னென்ன இது? இரு போலீஸ் வரட்டும், அப்ப தெரியும். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாதுடி. இந்த ஊர் என்ன, எல்லா ஊர்லயும் எனக்கு ஆள் இருக்கு. இந்த ஊர்ல நீ யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. இது நான் பிறந்து வளர்ந்த இடம். இந்த மண் என்னை கைவிடாது. அந்த கிராமத்துல இருந்து இதுவரை எந்த பிரச்சனையும் வரல. போய் விசாரிப்போம். நன்னிலம் கிராமத்தால் மாதிரி இருக்கான். என்னன்னு கேளுங்க சார். என்னப்பா? என்ன சார், ரெண்டு பேரும் கிராமத்துக்கா கிளம்பிட்டீங்க? ஆமா, அங்கதான் போறோம். ஒரு போன் வந்துச்சு, அதான் கிளம்பிட்டு இருக்கோம். சார், அது எங்க பஞ்சாயத்து விஷயம். அதை நாங்க பாத்துக்கிறோம். அதுல நீங்க தலையிட வேணாம் சார். ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சுயா, பிரச்சனைன்னு சொன்னுச்சு. அதான் ஐயா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதனால தான் கிளம்பணும். பஞ்சாயத்து விஷயம்னா நாங்கள் ஏன் தலையிட போகிறோம்? சொல்லிட்டீங்களா, பஞ்சாயத்து விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். நாங்கள் போய் ஐயாட்ட சொல்லிக்கிறோம். வாயா போகலாம். ஹலோ, போலீஸ் ஏகாம்பரம் பேசுகிறேம்மா. என்ன சார், இன்னும் வரவே இல்லையா? ஏமா இதில் பஞ்சாயத்து தலையிடுதுன்னு ஏமா என்கிட்ட சொல்ல நீ? அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அவங்கள பகச்சிக்கவும் முடியாது. என் வயசுக்கும் என் அனுபவத்துலையும் இது வரைக்கும் நன்னிலத்துக்கு போலீஸ்காரங்களே போனது இல்லையம்மா. அங்கே எதா இருந்தாலும் பஞ்சாயத்தில் முடிவு பண்ணுறது தான். நீதான் சென்ஸ் இல்லாம பிஹேவ் பண்ற. மரியாதையா சைன் பண்ணு. இது கிராமத்து பஞ்சாயத்து. இதுல போலீஸ் எல்லாம் தலையிட முடியாதுமா. இது உங்க ஊர் இல்லம்மா. குடும்ப சண்டைக்கெல்லாம் போலீஸ் வர்றதுக்கு எங்க ஊர் சண்டைக்கே போலீஸ்காரங்க வரமாட்டாங்க, தெரியுமா உனக்கு?
அட என்னங்க என்ன, முதல்ல அவளுக்கு இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டுற எண்ணமே இல்ல. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் நானே வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட ஏதோ நொண்டி சாக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறா. இந்த பார், இப்ப நீ ஊருக்கு போகணுமா வேணாமா? என்னம்மா பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இவ்வளவு துணிச்சலா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஐயா இது வேலைக்கு ஆகாது, நீங்க தீர்க்க சொல்லுங்க ஐயா. கையெழுத்து போடலன்னா நான் ஊரை விட்டு எப்படிம்மா போவேன்?